புதிய முதலமைச்சர், புதிய அமைச்சர்கள் எப்படி இருக்கும் சார் இதுக்கப்புறம்? என்னோட விமர்சனம் என்பது திரு விஜய் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை மீது தான். அவர் மக்கள்கிட்ட இன்னும் போறது கிடையாது, மக்களோட பழகிறது கிடையாது. ஒரு எலீட் அரசியல் அவர் பண்றாரு, பண்ணையார் மாதிரி உட்காந்து அரசியல் பண்றாரு. இதுக்கப்புறமாச்சு அவங்க வந்து இந்த நரேட்டிவ் செட் பண்றதுன்னு இருக்கு. நிறைய திட்டங்கள் கொடுத்திருந்தாரு, தேர்தல் அறிக்கைகள். 6 சிலிண்டர்ன்றது ஒரு சிரமம், 2500 ஒரு சிரமம். விஜய் அவர்களுக்கு 2500 வேண்டியெல்லாம் யாரும் ஓட்டு போடல. இவங்களை பிடிக்கல, அதனால உங்களுக்கு ஓட்டு போட்டோம். தமாஸ்க்கு ஓட்டு போட்டவங்க இருக்காங்க, பேரம்பேத்தி சொல்லி ஓட்டு போட்டுருக்காங்க. இனிமேல் வர தேர்தல் தயவு செய்துல குழந்தைங்க கிட்ட போய் வீட்டில் உங்க சித்தப்பா கிட்ட, சித்தி கிட்ட, உங்க பாட்டி கிட்ட அசிங்கமா இருக்கும். அது பண்ணாது. பரந்தூர்ல அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு, மேல்மலை என்ன நிலைப்பாடு, தூய்மை பணியாளருக்கு அவர்கிட்ட தீர்வு இருக்கா இல்லையா, பிரச்சனை தெரியுமா தெரியாது, நீட் தேர்வு ரத்து இவர்கிட்ட எதனா ஐடியா இருக்கா, இல்லை இவருக்கு சொந்தமாக ஐடியா இல்லைனா கூட அதிமுக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்து 7.5 புள்ளி ரிசர்வேஷன் அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில் 10% ஆக்குறாங்க. இவர் என்ன பண்ண போறாரு, இதில் ஒன்றும் தெரியுமா எப்படி? நானே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சில ஐடியாலாம் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு தெரியாது. எதுக்கு இப்போ கத்தியை வச்சு ஒருத்தர் வெட்டினாரு கேக்கு, நான் இப்படி யாருங்க இது மாதிரி பண்ணுவாங்கன்னா புள்ளிங்கோ பண்ணுவாங்க, இல்லை ஐட்டங்காரன் தான் கேக் எடுத்து வெட்டுவான். ஐட்டங்காரம் இல்லாமல் கட்சியில் வச்சுன்னு இருப்பீங்க, கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்க. இதே +2 படிக்கிற பசங்க இந்த மாதிரி, இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க பண்ணியிருந்தா இந்த நேரம் காவல்துறை போய் கப்புன்னு வழக்கு போட்டு கைது வரலும் போய் மன்னிப்பு கடிதம் எழுதி வீடியோ வரும். இனிமேல் நான் அவ்வாறு கேக்கை, பட்டா கத்தி, கொக்கி கத்தி, அது மாதிரி இந்த மாதிரி கத்தியெல்லாம் வச்சு நான் கேக் வெட்ட மாட்டேன், என்னை பண்ணிக்கணும் அப்படின்னு மன்னிப்பு எல்லாம் வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க போலீஸ். இன்னொரு எம்எல்ஏ தண்ணி தொட்டி தேடி வந்தா கண்ணுக்குட்டி நான் பாட்டு போட்டு ஆடி இருக்கிறாரு. இவங்களெல்லாம் விஜய் அவர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். மன்னராட்சி முறையை ஒழிக்கணும் நல்லா பேசினவர் தான். மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, ஒரே குடும்பம் ஆட்சி செய்யுது, அதே காங்கிரஸோட கூட்டணி. அதாவது வாரிசு வந்து உதயநிதி ஸ்டாலின் தான், ராகுல் காந்தி கிடையாது. ராகுல் காந்தி ஃப்ரெண்டு, இவரு குடும்ப வாரிசு, அதனால அது கடந்து போயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்கும், எப்படி போகும்? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதிய முதலமைச்சர், புதிய அமைச்சர்கள் எப்படி இருக்கும் சார் இதுக்கப்புறம்? இதுவரை ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது அப்படிங்கும்போது இது எப்படி போகும்? என்னோட விமர்சனம் என்பது ஐயா திரு விஜய் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை மீது தான். என்னன்னா அவர் மக்கள்கிட்ட இன்னும் போகிறது கிடையாது, மக்களோட பழகிறது கிடையாது. ஒரு எலீட் அரசியல் அவர் பண்ணுறாரு, பண்ணையார் மாதிரி உட்காந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்றதா. ஆனால் அந்த கட்சியில் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கவங்களாம் நிறைய பேர் எளியவர்கள், ஏழைப்பாடிகள். அவங்க வந்து போகும்போது தாவேகா வேட்பாளரையும் பார்க்குறாங்க, திமுக வேட்பாளரையும் பார்க்குறாங்க, அதிமுக வேட்பாளர் இவங்கெல்லாம் வந்து நல்ல செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, பணம் படைத்தவர்களாக இருக்காங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க. இது பார்த்தா எளியவர் போல இருக்குது. நம்ம வீட்டில் ஒருத்தர், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஒரு சிலர், ஒரு பாதிக்கு பாதி சாதாரணம், மீதி பாதி இரவல் வாங்கிட்டு வந்தது. அந்த இரவல் வாங்கினது போக மீதி பாதி ஒரிஜினல். அது மாதிரி ஆட்கள் அமைச்சர்களாக போட்டு அந்த கட்சிக்கு விஜய் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ணணும். இதில் இப்போ ஒரு 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 உண்மை வந்து அம்பலமாயிட்டு இருக்கு. ஆட்டோ ஓட்டுறாரு அவர், பாவம், அவர் ஒன்றுமே இல்லை, இவர் எளியவர். அப்புறம் பார்த்தா எல்லாம் கிறிஸ்டா காரு, 2 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய், குவாரி, எல்லாம் வசதியாக. நான் கேட்குறேன், எதுக்கு இப்படி ஏமாத்துனீங்க? பத்திரிகையாளருக்கு எங்களுக்குமே தெரியாது உங்கள் கட்சியில் யார் யார் எவ்வளோ நாள் இருக்கிறாங்க என்னன்னு. நீங்களும் வாயத்தோடு சொல்லணும். என்னென்னா கேட்குறேன், எதுக்கு இப்படியெல்லாம் நரேட்டிவ்? இதுக்கப்புறமாச்சு அவங்க வந்து இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதை நிறுத்தணும். தாவேக்கா பாவம், உங்களுக்கு நல்ல பணக்காரங்க, செல்வந்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு இனிமேல் இந்த எளியவர்களுக்கு அவர் சீட்டு கொடுத்தாரு, ஒரு பாவம், இவரை ஆளாக்கினார், அவ்வளோ ஆளாக்கினார், அதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் தெரியுது. சரி, இப்போ அந்த நரேட்டிவ்லாம் செட் பண்ணிங்களே. இப்போ கத்தியை வச்சு ஒருத்தர் வெட்டினாரு கேக்கு, நான் இப்படி யாருங்க இது மாதிரி பண்ணுவாங்கன்னா புள்ளிங்கோ பண்ணுவாங்க, இல்லை அது இன்னொரு பேர் சொல்லுவாங்கன்னா ஐட்டங்காரன் தான் கேக் எடுத்து வெட்டுவான். ஐட்டங்காரம் இல்லாமல் கட்சியில் வச்சுன்னு இருப்பீங்க, கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்க. இல்லை நடவடிக்கை எதுனா எடுக்க போகிறீங்களா? நான் எப்படி வேறு இதே +2 படிக்கிற பசங்க இந்த மாதிரி, இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க பண்ணியிருந்தா இந்த நேரம் காவல்துறை போய் கப்புன்னு வழக்கு போட்டு கைது வரலும் போய் மன்னிப்பு கடிதம் எழுதி வீடியோ வரும். இனிமேல் நான் அவ்வாறு கேக்கை, கத்தி எடுத்து, பொருள் எடுத்து, அது பேர் என்ன கத்தி, 2-3 கத்தி இருக்குது, பட்டா கத்தி, அப்புறம் இந்த கொக்கி கத்தி, அது மாதிரி இந்த மாதிரி கத்தியெல்லாம் வச்சு நான் கேக் வெட்ட மாட்டேன், என்னை தவறாக மன்னிக்கணும் அப்படின்னு மன்னிப்புலாம் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க போலீஸு. அந்த மாதிரி எதனா பண்ண போகிறீங்களா எம்எல்ஏக்கு? இல்லை இன்னொரு எம்எல்ஏ தண்ணி தொட்டி தேடி வந்தால் கண்ணுக்குட்டி நான் பாட்டு போட்டு ஆடி இருக்கிறாரு. இவங்களெல்லாம் விஜய் அவர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இது ஒன்று. அப்புறம் அமைச்சரவை, அதான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கொஞ்சம் நல்ல டீசெண்டான அமைச்சர்ஸாக கொடுங்க ப்ளீஸ். அதோட
ஸ்ரீரங்கம் வேட்பாளர், அப்புறம் ரமேஷ், ராஜ்மோகன், ஜேசிடி பிரபாகர். நான் செங்கோட்டையன் அவர்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டேன். அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளானவர், அவர் கதை வேறு. ஜேசிடி பிரபாகர், அது மாதிரி நல்ல ஆட்களும் இருக்கிறாங்க கட்சியில். அது மாதிரி ஆட்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த காரைக்குடி பிரபு, அந்த மாதிரி ஒரு நல்ல அழகான அமைச்சர்கள், அதாவது அழகுனா மனசுலேயும் கையிலையும் சொல்கிறேன் நான், இந்த நீட்டாமல் இப்படிலாம். அது அப்படி பண்ண போகிறீங்களா? இல்லை, நாங்கள் ஆதவ் தான் இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாரு, ஆதவ், மரியா ஜோன்சன், அது மாதிரி ஏழைகள் அதிகமாகவும் இருக்கிறாங்க கட்சியில். அந்த மாதிரி ஏழைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கூட போகிறீங்களா? இனிமேல் தான் இருக்குது, இவர் என்ன காம்பினேஷனில் போட போகிறாரு, கொல்ல போகிறாரு பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட சகஜமாக பணத்து காசுக்கு எதிர்பார்க்காத ஆட்களை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து, அதான் கொஞ்சம் அட்லீஸ்ட் எதுவுமே நீங்கள் பெருசாக பண்ணலை விஜயண்ணா. அதாவது மக்களை போய் சந்திக்கிறது, கூட்டணி தலைவர்கிட்ட போய் கேட்டது, சீட்டு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஃபில்டரிங் இருக்குல்ல இந்த மினிஸ்ட்ரியில், அதை கொஞ்சம் நல்ல மனிதர்களாக பார்த்து ஃபஸ்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் எடுத்து பார்க்கணும் திருப்பி போலீஸை விட்டு. ஏன்னா இப்போ வந்துடுது, யார் யாருக்கு கரெக்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டேன், என் சூழ்நிலை எனக்கு ஆள் இல்லை, உனக்கு விசில் தூக்கி கையில் ஊற்றி நீயும் ஜெயிச்சிட்ட, இதோட போதும் நிப்பாட்டிக்கலாம். யாருக்கெல்லாம் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் இல்லை, இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த ஒரு 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 பர்சனல் லைஃப்பில் சுத்தத்தை பற்றி யாரும் பேச முடியாதாங்க, அது வேறு. அது மாதிரியெல்லாம் பார்த்து கீத்து அமைச்சரவையில் போட்டு அவரை ஒரு நல்ல ஒரு ஆட்சி தந்தால் மக்கள் அதை விரும்புவாங்க, ஏற்றுக்குவாங்க. சொல்லுவாங்க மன்னராட்சி முறையை ஒழிக்கணும் நல்லா பேசினவர் தான். ஒழிச்சாச்சு. காங்கிரஸ் மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, ஒரே குடும்பம் ஆட்சி செய்யுது, அதே காங்கிரஸோட கூட்டணி. இந்த ஆட்சி முறையை விமர்சனம் செய்யக்கூடாதா, இல்லை நம்ம அப்படியே கடந்து போயிடலாமா சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே? இல்லை, அதெல்லாம் கடந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாரிசு உதயநிதி ஸ்டாலின் தான், ராகுல் காந்தி கிடையாது. ராகுல் காந்தி ஃப்ரெண்டு, இவரு குடும்ப வாரிசு. அதனால் அது கடந்து போயிடுவாங்க. அவங்க கடந்து போகும்போது நம்ம ஒன்றே அதை எதுக்கு பிடிச்சி பேசினேன், இது இவங்களோட இனிமேல் சண்டை, இந்த கட்சி என்ன சொல்லுது, அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஆனால் எனக்கு உள்ளபடியே தேசிய கட்சிகளுக்கு இனிமேல் இருக்குது. ஆல்ரெடி பிஜேபி இதாகி போச்சு. போக பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு ஆல்ரெடி குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்குங்க. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு தான் அரசியல்னா பழைய அரசியல் ரிசல்ட் வந்திருக்கணும், திமுக ஜெயிச்சிருக்கணும். நான் அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்லேருந்தே, பிஜேபி எதிர்ப்பு என்பது அரசியல் என்பது கம்மியாச்சு. இப்போது பிஜேபி அந்த கெட்ட பேர் பிஜேபி மேலே இருக்கிறது அதெல்லாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு கிராஃப், இப்படி போய் தான் அது ஏறி தான் இறங்கும். இப்போ காங்கிரஸ் ரொம்ப நாளாக திமுகவோட இருந்தனால ஏறியே இருந்தது, அது இனிமேல் கொஞ்சமாக இறங்கும். இன்னொன்று, இப்போ தனித்தனியாக ஓட் பேங்க்குன்னு கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் பெற்றிருக்கிற வாக்கு பார்த்திங்கன்னா விசிகாவோட வாக்கு பெற்றிருக்கிறாரு, காங்கிரஸோட வாக்கு பெற்றிருக்கிறாரு, எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிருக்கிறாரு. அதனால் அது ஒரே டீமாக இருக்கிறது, ஒரே பேக்கேஜாக இருக்கிறது திமுகவுக்கு இனிமேல் அவங்களோட தவறுகளை ஐடென்டிஃபை பண்ணி வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உதவும். அதிமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே பொருந்தும். அதிமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சிக்கல் கொஞ்சம் கூடுதலாக என்னென்னா, இளைஞர்கள் அந்த கட்சிக்கு நிறைய பேர் வரலை, ஈடுபடுத்தி. அப்போது இளைஞர்களை ஈடுபடுத்தி அது எப்படி ஒரு கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக, அதாவது அதிமுகனா அவங்க எதுவும் வம்பு தும்புக்கு போக மாட்டாங்கப்பா, இந்த அடிதடி, இந்த வைன் ஷாப்பில் போய் கலாட்டா பண்ணுறது, பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி பெரிய கெட்ட பேர் அவங்க வாங்கினது கிடையாது. அப்போ அது அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறது. மற்ற விஷயங்கள் ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சியாக இல்லைனாலும் எதிர்கட்சி அந்தஸ்தை எடுத்து அதை முன் களம் காண்றது, 2029 தேர்தலுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ அவங்க கட்சியிலே மாவட்ட செயலர் ஒரு சிலர் வேலையே செய்யாமல் அப்படியே இருக்கிறாங்க, அதெல்லாம் அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது, அந்த மாதிரி வேலையை பண்ணுறது அதிமுக. பாஜகவை பொறுத்தவரையிலும் என்னென்னா, இம்மீடியட்டாக நயினார் நாகேந்திரனை மாற்றிவிட்டு திரு அண்ணாமலை அவர்களை கொண்டு வரணும். ஏன்னா இந்த கோட்டீஸ்வரர் 2 மாதம் முன்னாடி அண்ணாமலை பற்றி அப்படி பேசாமல் இப்போ அண்ணாமலை தான் திருப்பி வரணும். அந்தந்த நேரைக்கு என்னென்ன நடக்குதோ அதை அப்படி விமர்சனம் பண்ணிவிட்டு பேசணும். நம்ம யாருக்கும் கூட்டணியோ இல்லை லெட்டர்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. இவர் சிறந்தவர், இவருக்கு வாங்கன்ட்டு. கம்பேரிட்டிவ்லி ரிசல்ட்டு பார்க்கும்போது நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலையோட ஃபீட்பேக்கு, அண்ணாமலையோட கேம்பெயின் ஹஸ் பீன் பெட்டர். இட் ஹஸ் பீன் ப்ரூவன். இப்போ நயினார் ஒரு 8 சீட்டு ஜெயிச்சிருந்தார், இல்லை அதிமுக தோற்றுருந்தாலும் பிஜேபி ஒரு 8 சீட்டு ஜெயிச்சிருக்கு, இல்லை 4-6 ஆயிருக்கு அப்படின்னா கூட ரைட்டு. இவரே தோற்று போயிட்டார். ஊட்டியில் இருக்கிற போஜராஜன் ஜெயிக்கிறார், இவரே தோற்று போகிறார். அப்போ மாநில தலைவரே தோற்று போகிறான்னு கேப்டன்சியில் சேஞ்ச் வரணும். ஸோ இட் இஸ் டைம் தட் அண்ணாமலை பீங் brought back
ஏன்னா இது அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குது அங்கே. ஏன்னா விஜய் களம் இறங்குறாரு, உதய் எப்படி இருந்தாலும் அவர் தான் ஃப்ரண்ட் லைனில் ஆடுவார். பிஜேபி ஷுட் கோ ஃபார் நியூ யங் ஃபேஸ். அண்ணாமலை திருப்பி அவங்க இறக்கணும். அண்ணாமலை எவ்வளோ சீக்கிரம் அவங்க இறக்குறாங்களோ அது என்டிஏ கூட்டணிக்கு நல்லது. அதிமுகவும் இளம் கட்சி தலைவர்களை இப்போ காளியம்மாள் இருக்காங்க, ஒரு நல்ல கேட்சு. அந்த மாதிரி பேச்சாளர் கல்யாண சுந்தரம், காளியம்மாள், அதுக்கப்புறம் பழைய பேச்சாளர்கள், புதிய பேச்சாளர்கள் நல்லா தயார் பண்ணி கட்சியோட கொள்கைகள் அதிமுக ஆட்சியில் என்னென்னலாம் இருந்து பண்ணாங்க. ஏன்னா இந்த ஒரு 10 வருஷம் கேப் என்ன ஆகிடும்னா மறக்க ஆரம்பிச்சிடும் கட்சி என்ன ஏதுன்னு. அதை மறக்க விடாமல் அந்த சிந்தனை ஓட்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டர்களை வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அரசியல் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது கட்சி நடத்துறது கஷ்டம் ஒன்று. ஆனால் மக்கள் பிரச்சனையை பேசிட்டீங்க, மக்கள் கூட நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து உங்களை மறக்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி தேதியில் வந்து எல்லாரும் இனிமேல் ஒன்று தான். ஏன்னா விஜய் வந்து இனிமேல் புதிய கட்சி பாவம், அவர் பாவம், விஜய் அண்ணாக்கு ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு வாட்டி ஓட்டு போட்டுச்சு, உட்கார வச்சாச்சு. பரந்தூரில் அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார், மேல்மலை என்ன நிலைப்பாடு, தூய்மை பணியாளருக்கு அவர்கிட்ட தீர்வு இருக்கா இல்லையா, பிரச்சனை தெரியுமா தெரியாதா, அதுக்கப்புறம் நர்ஸு பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, மருத்துவர் பிரச்சனை, இதுக்கெல்லாம் என்ன, நீட் தேர்வு ரத்துக்கு இவர்கிட்ட எதனா ஐடியா இருக்கா, இல்லை இவருக்கு சொந்தமாக ஐடியா இல்லைனா கூட அதிமுக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்து 7.5 ரிசர்வேஷன் அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில் 10% ஆக்குறாங்க. இவர் என்ன பண்ண போகிறாங்க, இதில் ஒன்றும் தெரியுமா எப்படி என்ன அப்படின்னு. நானே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சில ஐடியாலாம் கொடுத்துன்னு இருக்கிறேன் அவங்களுக்கு. அப்படின்னா என்னென்னு தெரியும். எதுக்கு அதிமுக கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு விஷயத்தை எதுக்கு போய் சொல்லணும், இல்லை நான் முதல்வன் மாதிரி இவர் எதுனா ஒரு திட்டம் அப்படின்னா பார்க்கணும். எப்படி விஜய் இனிமேல் அரசியல்லாம் பண்ணுவார், அம்மா உணவெல்லாம் போய் எட்டி பார்ப்பாரா, ஆய்வு பண்ணுவாரா, இல்லை ஜிஹெச் எல்லாம் போய், முதலமைச்சர்னால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கெலாம் போய் பார்ப்பாங்க. ஜிஹெச்சில் எக்ஸ்ரே எப்படி இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குது, அங்கே இருக்க பேஷண்ட்டுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு முதலமைச்சராக இனிமேல் இதெல்லாம் போய் பார்ப்பாரா பண்ணுவாரா பார்க்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு கிளாம்பாக்கத்தினால அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. கிளாம்பாக்கத்துக்கு இவர்கிட்ட தீர்வு இருக்கா, இல்லை திருப்பி மறுபடியும் கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு போகலாம், என்ன பண்ண போகிறாரு இப்போ. ஏன்னா அண்ணன் 6 அடிப்பார், 4 அடிப்பார், இந்த சைடு வாலிபால் வாலி அடித்தார்னா ரொனால்டோ மாதிரி கோல் உள்ள போகலாம் பேசப்பட்டது. இப்போ அதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். இந்த நிறைய திட்டங்கள் கொடுத்துருந்தார், தேர்தல் அறிக்கைகள், இது எல்லாமே நிறைவேற்றக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம்னு கடந்து போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ 2500 ரூபாய் ஆகட்டும், நீங்கள் முன்னமே குறிப்பிட்டிருந்தீங்க. இது எனக்குமே இப்போ எனக்குமே வந்து விமர்சனம் வந்து அவங்களோட கட்சி இனிமேல் நான் பெருசாக பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே நான், அதாவது அரசியல் கட்சிகள் 6 மாதத்துக்கு அந்த விண்டோ பீரியட் கொடுக்கணுன்றது, பட் அதை கோரிக்கையாக வைக்கலாம். அவர் சொன்னதை அவர் செய்யணுன்றது கேட்கலாம். ஆனால் 6 சிலிண்டருன்றது ஒரு சிரமம், 2500 ரூபான்றது ஒரு சிரமம், அவருக்கு தெரியாது. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு பத்திரிகையாளராக தெரியும் அதில் இருக்கிற சிரமம். எவ்வளோ செய்ய முடியுதோ செய்யட்டும். ஏன்னா மற்றவங்களாம் நான் சொன்ன உடனே எல்லாத்தையுமே செஞ்சாங்க 100% இல்லையே. நிறைய திமுக வாக்குறுதி கொடுத்தது செய்யலை, நிறைய அதிமுக கொடுத்த வாக்குறுதியும் நிறைய செய்யலை. மேபி அந்த லிஸ்ட்டில் அதிமுக அதிகமான செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் திட்டம்னு எடுத்திங்கன்னா அதிமுகவோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் எப்பயுமே ஜாஸ்தி. தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், மடிக்கணினி, சைக்கிள். இப்போ மடிக்கணினி வந்து திமுகவும் அந்த திட்டத்தை ஏற்றுக்குச்சு. அப்புறம் பெண்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க, திமுகவும் அதை வந்து பெருசாக இது பண்ணலை. அப்புறம் ஸ்கூட்டி கொடுத்தாங்க. இப்போ ஸ்கூட்டியெல்லாம் கொடுக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் சைக்கிள் திருப்பி தாவேக்காவும் கொடுக்கணும். அதேமாதிரி முதல்வர் வந்து காலை சிற்றுண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறார், அது நல்ல திட்டம். குழந்தைகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ஒரு சிறப்பான திட்டம். அதை தாயுள்ளத்தோடு விஜய் அவர்களும் அந்த திட்டத்தை தொடரணும். நம்ம எதுக்கு விஜய் உடனே சீக்கிரம் முதலமைச்சர் ஆகிறோன்னா, அடிப்படையில் இந்த மாதிரி திட்டங்கள் எதுவும் நின்று போயிடக்கூடாது, மக்களுக்கு வந்து பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மக்கள் வந்து திட்டத்தை கொடுத்தவங்களை தோக்கடிச்சிட்டிங்க, அது வேறு. ஆனாலும் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? அவங்க உங்களுக்காக கொடுத்த திட்டங்கள் தொடரணுன்றதான் நான் இந்த நேரத்தில் பார்க்குறேன். பெரிய அளவில் கடன் ஏற்படும் இந்த திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றினா வெற்றி பெற மாட்டார் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாதுன்னு தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனங்கள் வைத்தோம். இப்போ அதை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை, பண்ணவே முடியாது அப்படின்னு வேண்டாம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த 2500 ரூபா கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லுறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் அவர்களுக்கு 2500 ரூபாய்க்கு வேண்டியெல்லாம் யாரும் ஓட்டு போடல. இவங்களை பிடிக்கல, அதனால் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். தமாஸ்க்கு ஓட்டு போட்டவங்க இருக்காங்க, பேரம்பேத்தி சொல்லி ஓட்டு போட்டதுங்க. இப்போ விஜய்கிட்ட அவர்கள்கிட்ட நான் என்னன்னா, இனிமேல்ட்டு வர தேர்தல் தயவு செய்ததில் குழந்தைங்க கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இனிமேல்ட்டா வச்சு கொஞ்சம் நாகரிகமாக தெம்பா அரசியல்வாதியாக நடப்போட்டு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் போய் குட்டீஸ் நண்பா நண்பீஸ் வீட்டில் உங்கள் திருப்பி உங்கள் சித்தப்பா கிட்ட, சித்திக்கிட்ட, உங்கள் பாட்டிக்கிட்ட அசிங்கமாக இருக்கும். அது பண்ணாதீங்க. திட்டங்களை கொண்டு வாங்க, செய்யுங்க, சிறப்பாக இருங்க, கௌரவமாக அந்தஸ்தை திருப்பி வாக்குகள் வாங்கணும். அந்த அரசியலுக்கு போயிடும்.
ஒரு நெருக்கடி மிகுந்த ஒரு ஆட்சியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார், இல்லை அவங்க செயல்பாடுகள் மிகுந்த ஒரு ஆட்சியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? ரெண்டுமே இருக்கும். ஏன்னா செயல்பாடுகள் செய்யலைன்னா விஜய் அவர்கள் அம்பலப்பட்டு விடுவார், மாட்டிக்குவார். இவ்வளோ பேச்சு பேசிட்டு நான் இருந்தேன்னா எங்கே இருந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உக்காண்டிங்க. இப்போ இனிமேல் பார்ப்பாங்க லாக்அப் டெத்து மரணம் ஆகுதா, கஞ்சா போதை மறைஞ்சி பிடிக்கிறாங்களா, இல்லை மூஞ்சியில் ஃபூன் ஊதுறாங்களா, இல்லை தலைமையில் வச்சுன்னு தண்ணி தொட்டி வந்து டான்ஸே ஆடுறாங்களா கட்சிக்காரங்களான்னு தான் பார்ப்பாங்க இனிமேல்ட்டு. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் எதிரில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி உங்களை கையாள்வாங்கன்றது பார்க்கணும். இன்னொன்று, இந்த 2 பேரும் உங்களை அடிக்கவே இல்லை. உண்மை என்னென்னா விஜய் அவர்களை எங்கே நம்ம தொட்டால் அவர் பெருசாக ஆயிடுவார், நமக்கு வந்து ஓட்டை அடி வாங்கிடும்னு சொல்லிட்டு திமுக கண்டுக்கவே இல்லை. அதிமுக நீங்கள் ஒருவேளை கூட்டணிக்கு வருவீங்களோ அப்படின்ற அந்த ஒரு ஆசையில் பாதி நேரம் உங்களை விட்டுட்டாங்க. அப்புறம் நீங்கள் திருப்பி அவங்கள விமர்சனம் பண்ணால் திருப்பி விமர்சனம் நீங்கள் லூஸில் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்துட்டு அவங்களுக்கு நேரம் இல்லாதப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையில் சந்தர்ப்பவாதி மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு கேப் எல்லாம் விட்டுட்டீங்க. இப்போது 2 பேரும் ஃப்ரீ. இப்போ அவங்க வந்து உங்களை இனிமேல் விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க வேலை அது, அவங்க கடமை அது. இல்லை அதிமுக திமுக 2 கட்சி, பத்தாவதுக்கு பத்திரிகையாளருக்கு தான் இனிமேல்ட்டு ஃபஸ்ட்டு வேலையை. விண்டோ பீரியட் அனிமூன்ன்றது அந்த கட்சிகளுக்கு 6 மாதத்துக்கு எதுவும் பேசக்கூடாது, திமுகவை தாவேக்காவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுதான் நல்லது. ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. பத்திரிகையாளர் அவங்க தொடர்ந்து அவங்க வேலையை செய்வாங்க. இப்போ நிறைய பேருக்கு தாவேக்கா ஆட்சி அமையுமான்னு ஒரு சந்தேகத்தில் தான் ஓட்டு போட்டாங்கங்கிறது உங்கள் பேச்சில் இருந்தே புரிஞ்சுக்க முடியுது சார். ஒரு பத்திரிகையாளராக இறுதி கேள்வி, அடுத்து என்ன நடக்கும், எப்படி போகும் அப்படின்னு ஒரு சிம்பிளாக என்ன நினைக்கிறீங்க சார்? தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. அதாவது நான் எதை தலப்பாவோட போச்சுன்னா அது ஜனாதிபதி ஆட்சி, கவர்னர் ஆட்சி அப்படின்றது அது வேண்டாம். அதுக்கு விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிறதா முறை, அதுதான் மக்களோட எண்ணம். அது வந்திருக்கு. மக்களோட எண்ணம்னா 35% மக்களோட எண்ணம். நீங்கள் எதிரில் சேர்த்திங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதிமுக அதாவது இன்னொன்று, மக்கள் நிறைய பேர் அவருக்கு தான் நிறைய பேர்னு சொல்லிட்டு இந்த 3 நாளாக திருப்பி அதே பிரச்சாரம். சார் கொஞ்சம் வெளியில் வாங்க, இனிமேல்ட்டாச்சு ஃபோனை விட்டுட்டு வெளியில் வாங்க, முகத்தை வந்து வெளியில் வந்து காட்டுங்க. தண்ணீர் பந்தல், நீர்போர் பந்தல். இப்போ இன்றைக்கி கவர்னர் மாளிகை எதிர்த்து போராட்டம், முற்றுகை போராட்டம். காங்கிரஸில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களான்ற அளவுக்கு 10 பேர் 8 பேர் 10 பேர்லாம் வந்திருக்கிறாங்க. 10 பேர் இருக்கிறாங்களா உண்மையிலே அப்படின்ற மாதிரி. போலீஸு போடாங்கல்ல ப்ரொடெக்ஷனுக்கு, அது அதிகமாக இருக்குது. காங்கிரஸ்காரர்கள் கம்மி. காங்கிரஸ்காரர்கள் உங்களுக்கு தானே கஷ்டப்பட்டு வெயிலில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் ஊருக்கு ஒரு 10 பேர் போயிருக்கணுமா, போயிருக்கூடாது? இன்றைக்கி ஒருத்தர் பார்த்தா ராஜ்பவனில் ஒத்தையில் போய் கத்திட்டு இருக்காரு, கவர்னர் ஒழிக்க. ஏன் ஒரு 1000 பேர் தான் போகிறது? விஜயண்ணா வரும்போது கொண்டு அவ்வளோ பேர் வந்தீங்கல்ல. விஜயண்ணா கட்சிக்கு ஒரு பிரச்சனை நம்ம வரணுமா வரக்கூடாதா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சேர்ந்து பண்ணணும். இது நான் இறுதியாக பார்க்குறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ அதிகமான பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஊடகத்தை வந்து ஃப்ரீயாக விடும். ஊடகம் வந்து தவறுகளை சுட்டி காட்டுதுன்னா அதை பேசணும். ஊடக வாயை மூடுனீங்க அப்படின்னீங்கன்னா அது ஏதோ நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். திடீர்னு தேர்தல் வைக்கும்போது ஒரு நாள் தோற்று போயிடுவீங்க. எப்படி கடந்த காலத்தில் திமுக அதிமுக தோற்றுச்சோம். திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா விமர்சனத்தை எடுத்துக்கணும். விமர்சனத்தில் வரக்கூடிய தவறு எது, அதை எது சரி செய்யணும், அதை சரி செய்து ஆட்சி வந்துங்க, நீங்கள் ஒன்று நல்லது செய்வீங்க, ஒரு கெட்டது நடக்கும். இந்த கெட்டதை சரி செய்து நல்லது நடக்கும். திருப்பி 2 நல்லது நடக்கும், ஒரு கெட்டது நடந்துடும். திருப்பி அந்த கெட்டதை சரி செஞ்சு நல்லது. இப்படி போனது தான் அது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வைபு சாங்கு, இந்த இமோஷ்னலாக பண்ணுறது, பெண் டீம் பண்ண தப்ப ஆதவோட டீம் பண்ணக்கூடாது. இதுதான் அதனுடைய ரத்த சுருக்கம். காவல்துறையை 10 அடி தள்ளி வைங்க. 2 துறை, ஒன்று ரெவென்யூ, இன்னொன்று காவல்துறை. இது அதிகமாக லஞ்சம் சுற்றுற துறை. அப்புறம் உள்ளாட்சி, 3 சேர்த்து. இந்த 3துலேயும் வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து லஞ்ச லாவணியம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாமே உங்கள் ஆட்சி நல்லா ஆச்சு. தப்பிச்சு நீங்கள் போகும். நீங்கள் ரோடு போட வேணாம், சிங்கப்பூர் மாதிரி லைட்டு வைக்க வேணாம், கான்ட்ராக்டரை வசதி பண்ண வேணாம், இல்லை எதுவும் பண்ண வேணாம். ஊழல் லஞ்சத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க. நான் அந்த ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போகிறேன், நான் ஒரு சர்டிஃபிகேட்டுனா 1 வீக்கில் அப்ளை பண்ணோன்னா 1 வீக்கில் வரணும். 1 வீக்கில் வரலன்னா ஏன் கொடுக்கணும், அந்த தாசில்தாரை வச்சு லெஃப்ட் ரைட் விடுங்க. இந்த லஞ்சத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்கனாவே மக்களுக்கு அவங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் உங்களை நம்பி போட்டாங்க. இப்போ நீங்கள் தான் மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. மக்கள் வந்து அட்வான்ஸில் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 35% மக்கள். மிச்சம் 60% உங்களை இன்னும் நம்பலை. அந்த 60% நம்புகிற மாதிரி சேர்த்து நீங்கள் அரசியல் பண்ணணும். அப்புறம் இந்த கேமரா வச்சு அங்கங்கே ஃபைன் போடுறது,
இந்த ஆட்டோ ஓட்டுறவங்கள மடக்கி வந்து அத்தை இது பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, இந்த பர்மிட்டு இதெல்லாம் அது கொஞ்சம் குறைச்சா ஏழை பாழிகள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. நீங்கள் கூட வீட்டில் தான் கூப்பிட்டு பார்த்தீங்க, அவங்களோட பிரச்சனைக்கு போய் அவங்கள போய் பார்க்கல. இப்போது முதலமைச்சர் ஆனவொன்னா மேபி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வேலை வாய்ப்பு பெருக்கிற வேலை, குப்பையை வாடுற வேலை, ஒன்றும் பெரிய கலெக்டர் உத்தியோகம் கிடையாது. அரசு உத்தியோகமாக இருந்தால் ஒரு 10 ரூபா கூட கிடைக்குன்றது அவங்களோட நியாயமான கோரிக்கை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போயிருக்கிறாங்க, லெட்டர் குத்துக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும், அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் அதை சொல்லி அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு பண்ணதை வந்து ஓரளவுக்கு சரி பரவாயில்ல, கூட்டணி விஷயம் பண்ணாலும் எதுவும் நல்லது பண்ணுறாங்க தொழிலாளிக்குன்னு ஜனங்கக்கிட்ட மாறும். இல்லை சும்மா கேட்டார் குத்தம், அவர் எங்களை பார்க்கவே மாட்டேன்றாங்கன்னா இன்றைக்கி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.